கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே 12 திருக்கோயில்களில் ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆதனூர் கிராமத்தில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ ஆதி சக்தீஸ்வரர் உள்ளிட்ட 12 திருக்கோயில்களிலும் ஒரே நேரத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் மற்றும் கைலாய வாத்தியங்கள் முழங்க 12 திருக்கோவில்களிலும் உள்ள கோபுர விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஆவணி மூல திருவிழா நடைபெற்றது. கடந்த 30ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய நிலையில் சிவபெருமானின் திருவிளையாடல்களில் ஒன்றான தருமிக்கு பொற்கிழி அளித்த லீலை நடைபெற்றது. அப்போது திருவிளையாடலை எடுத்துரைக்கும் வகையிலான அலங்காரத்தில் கையில் ஓலையுடன் பிரியா விடையுடன் கையில் ஓலையை வைத்தபடி சுந்தரேஸ்வரரும் மீனாட்சியம்மனும் எழுந்தருளி காட்சியளித்தனர். இந்த நிலையில் ஆவணி மாத 4ஆம் நாள் திருநாளை முன்னிட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நீலாயதாட்சி அம்மன் உடனுரை காயாரோகண சுவாமி கோயிலில் 32 அடி உயர அத்தி மரத்திலான விஸ்வரூப விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. 32 அடி உயர அத்தி மரத்திலான விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து கோவில் முன்பாக மங்கள இசையுடன் பல்வேறு கச்சேரிகள் இசைக்கப்பட்டது. மேலும் விநாயகர் சிலையை படகில் கொண்டு செல்லப்பட்டு வெட்டாற்றில் கரைக்கப்பட்டது.